அல்லாவை விட்டுவிட்டு இந்த ஷைத்தானை தன்னுடைய நண்பனாகவும் பாதுகாவலனாகவும் எடுத்துக்கொள்கின்றானோ அவன் அப்பட்டமான இழப்புக்குரியவன் ஆவான். அப்போ இதில் அல்லாவுக்கும் ஷைத்தானுக்கும் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் வந்து அல்லாஹ் சொல்லி காட்டிட்டு கடைசி அவனை எப்படி சொல்கிறான், அவன் யாரும் அவனை நண்பனாக எடுத்துக்காதீங்க, பாதுகாவலனாகவும் எடுத்துக்காதீங்க. இப்போ நம்மள எத்தனை பேருக்கு ஷைத்தான் ஃப்ரெண்டாக இருக்கான்? யாராவது ஷைத்தானை கண்ணில் நேரில் பார்த்துருக்கோமா? அது எப்படி? அறியாத விதத்தில். அப்போது நமக்கு ஷைத்தான் நண்பனா எதிரியாங்கிறது நாம் உணர முடியாதுங்கிறது தான் குர்ஆன் சொல்லுது. புரியுதா? செத்ததுக்கப்புறம் தெரியும் நம்ம ஷைத்தானுடைய ஃப்ரெண்டாக இருந்தோமா, நம்ம அல்லாவை பாதுகாவலனாக எடுத்துக்கிட்டோமா, ஷைத்தானை எடுத்துக்கிட்டோமா. இப்போது இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு ஆர்டர்ஸ் தான். இப்போ அவனு என்ன பண்ணுறான்? ஆர்டர்ஸ் தான் போடுறான். அவன் என்ன சொல்கிறான்? நான் ஆர்டர் போடுவேன், அவங்க செய்வாங்க. என்னென்ன செய்வாங்க? ஆசைகளை அவர்களுக்கு ஏற்படுத்துங்க. என்ன ஆசை? நீட்டில் படித்து நம்பர் 1 மார்க் வாங்கணும்னு ஆசை தூண்டி விட்டு மாங்குன்னு படிச்சுட்டு இருப்பான். மாங்குன்னு படிச்சுட்டு இருப்பான். அவன் கேட்டான் கரியர் என் லட்சியம் அப்படிமா, கிரிக்கெட்டின் நம்பர் 1 ஆளாகணும் அப்படிமா. இதெல்லாம் சினிமா மூலமாக அவன் நமக்கு கொடுக்குற ஆஃபர்ஸு. வாழ்க்கை அதில் இறக்கிடுவான். வாழ்க்கையின் லட்சியம் என்ன? பெரிய மனித வாழ்க்கையின் லட்சியம் ஐபிஎஸ்ல டாப் ரேங்க் பண்ணுறதா? மனித வாழ்க்கையின் லட்சியம் 10ஆவதுல டாப் மார்க்கா? மனித வாழ்க்கையின் லட்சியம் பல அடுக்கு பில்டிங் கட்டுறதா? மனித வாழ்க்கையின் லட்சியம் என்ன? நமக்கு என்ன ஊட்டப்படுது மீடியா மூலமாக? வெற்றி பெற்ற மனிதர்கள் 100 மனிதர்கள். யாரா 100 பேர்? பில்கேட்ஸு, எலன் மாஸ்க்கு, அம்பானி, அதானி, இவங்கெல்லாம் வெற்றி பெற்றவனா? அப்போ நபிமார்கள்லாம் தோல்வி பெற்றுறாங்களா? பிலால் ரலியல்லாஹு ரோட்டில் அடிபட்டு அப்படி இழுத்துட்டு போனார். அவர் அவ்வளோ சீப்பாக இருந்தார். ரசூல்லா சொல்கிறாங்க, சில பேர் ஒரு ஆள் போகிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி, ஒரு ஆள் அப்படி ரோட்டில் அப்படி போகிறார். போகும்போது ரசூல்லா கூப்பிட்டு சொல்கிறாரு, இவர் போகிறார்ல, அவரை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்க. இவர் ரொம்ப பெரிய ஆளுங்க, எங்கள் ஊர்லேயே ரொம்ப ரொம்ப மெயின் ஷாட், பிக் ஷாட். அவர் மட்டும் பொண்ணு கேட்டார்னா ஊரில் இருக்கிற எல்லாருமே போட்டி போட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற. அதே மாதிரி அவர் யாருக்காவது ஜாமீன் கொடுத்தாருன்னா உடனே அவருடைய அந்த ரெக்கமெண்டேஷன் ஊரே ஏற்றுக்குவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஆள் போகிறார். அவர் போகும்போது சொல்கிறார், இவரை பற்றி எங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அப்போ பொண்ணு கேட்டால் கூட யாரும் தரமாட்டாங்க. அவரை யாரும் பொண்ணு கேட்டால், எந்த வீட்டில் போய் கேட்டாலும் அவருக்கு பொண்ணு தரமாட்டாங்க. யார் எங்கே போய் ஜாமீன் அவர் போய் சாட்சி சொன்னால் அதெல்லாம் பெருசாக அவர் ரெக்கமெண்டேஷன்லாம் யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்லுங்கள், நீ முதல்ல